என்னடா எங்கடா பாலராஜ், முகூர்த்தத்துக்கு நேரமாவது. விநாயகரை கொண்டு வருவானா மாட்டானா? நீ அமைதியாரியா? எப்ப பத்தலாம் ஆனுகிட்டு அது என்ன சின்னதா இருக்கும்னு நினைச்சா கையில தூக்கிட்டு வரதுக்கு? இல்லன்னா ஒன்ன மாதிரி இருக்கும்னு நினைச்சியா ஆட்டோல எடுத்துட்டு வரதுக்கு? 40 அடி இருக்கும், மினிமமா இருக்கும். செடியெல்லாம் முட்டும். அந்த ஒய் யாரும் அந்த ஒயர் அங்கே வச்சதே? எந்த பைத்தியக்காரன் தெரியல. அந்த ஈபி காரங்களா தான் இருப்பானுங்க. மினிமமா இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அது வரேன்டா டேய். டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனடா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? கருமம் கருமம். என்ன பண்ணடா அவன்? என்ன எப்படியாவது காப்பாத்து பிள்ளையாரே. காசு கொடுத்தது நம்ம முதல்ல எல்லாம் ஏமாத்திட்டானுங்கடா அவன். இதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணணும். டேய், எங்கடா சின்ன பிள்ளையார கொண்டு வந்திருக்க? பெரிய பிள்ளையார் எங்கடா? என்னடா பண்ணீங்க? ஏமாத்திட்டீங்களே நீங்க. பணம் என்ன மரத்துலடா கைக்குது? நிறுத்துங்க சொல்றா. நிறுத்துங்க. ஆமா, நிறைய பணம் கொடுத்துட்டீங்க. டேய் இதை புடுறா. இதெல்லாம் யாருக்காக பண்ற? எனக்காகவா? உங்களுக்காக, உங்க எல்லாருக்காக. அப்பெல்லாம் 100 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ 60 வயசுலயே டப்புன்னு போயிடுறோம். காரணம் கலப்படம். கலப்படத்தால பாடி மொத்தமும் வீணா போகுது. கிட்னி கீழே இறங்குது, இதையும் இழுத்துக்கிட்டு இருக்கு. வயிறு வீங்குது, ஆயுள் குறையுது. சரி, இதெல்லாம் விடுங்க. பெரிய பிளாஸ்டிக் விநாயகர் வாங்கிட்டு வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? 9 நாளைக்கு இங்க வச்சிருப்பீங்க. வச்சு நல்லா பூஜை பண்ணுவீங்க. அப்புறம் எடுத்துட்டு போய் கடல்ல கரைப்பீங்க. கெமிக்கல்னால தண்ணி கெட்டு போயிரும். அப்புறம் மீன் செத்து போயிரும். மீன் செத்தா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு தெரியும்டா. சொல்றா. சரக்குக்கு சைடிஸ் இருக்காது. டேய் வாய் மூடுறா. சாமி முன்னாடி கணத்துல படுக்கோ. நமக்கு குடிக்க நல்ல தண்ணி கிடைக்காது. நல்ல தண்ணி கிடைச்சா மட்டும்தான் சமைக்க முடியும், குளிக்க முடியும், துணியை துவைக்க முடியும். கெட்டு போன தண்ணியில இருந்து வைரஸ் ஃபார்ம் ஆகி மூச்சு ஜாம் ஆகி நடக்கிறதுக்கு கால் இல்லாம, சாப்பிட கை இல்லாம, பாக்குறதுக்கு கண் இல்லாம, மூச்சு விட மூக்கு இல்லாம, பேசுறதுக்கு வாய் வராம, கேட்கறதுக்கு காது இல்லாம, மூட்டு வலி வந்து தலை கிரிகிருன்னு சுத்தி கீழே விழறப்போ அன்னைக்கு தெரியுதா உங்க எல்லாருக்கும் இந்த பால்ராஜ் சொன்ன வார்த்தையை அப்பவே நம்ம எல்லாரும் கேட்டிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு. இப்பவாது மாறுங்க. நீங்களும் மாறணும், இந்த ஊரும் மாறணும், இந்த நாடும் மாறணும். மாறணும். பாருங்க, அடுத்த வருஷமும் கோயில் நிதி பணத்தை எங்களுக்கே கொடுங்க. என்ன 4 பேருக்கு அன்னதானம் பண்றோம். இல்லன்னா எங்களை மாதிரி பசங்களுக்கு தண்ணி வாங்கி ஊத்துறோம். நாங்க தண்ணி அடிப்போம். டேய், அந்த தண்ணி இல்லடா, தண்ணீர் பந்தல சொன்னேன். அதுதான் சொன்னேன். தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தல். தலையெழுத்து. டேய் ஆரம்பிங்க. பால்ராஜ் வாழ்க! பால்ராஜ் வாழ்க! பால்ராஜ் வாழ்க! என்ன இங்க என்னாச்சு? விநாயகர் கொண்டு வரேன்னு எல்லார்கிட்டயும் பணத்தை வசூல் பண்ணிட்டு அங்க பாருங்க சின்ன விநாயகரை கொண்டு வந்திருக்கானுங்க. டேய் சின்ராசு, மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்கடா. விக்கிரகத்துல சின்னது பெருசுன்னு என்ன இருக்கு? கும்பிடுறது 2 கையால தானே. என்ன நான் சொல்றது? அப்புறம் என்ன, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையா? மகா வச்சுக்கோ சின்ராசு. விக்கிரகத்தை சின்னதா கொண்டு வந்தாலும் திருவிழாவை பெருசா நடத்து. இன்னைக்கு சிறப்பு தான். அசத்திடலாம். மூஞ்ச பாரு. என்ஜாய் பண்றோம்.